என்ன இது லேடிஸ் எல்லாம் ஸ்டேஷனுக்குள்ள? பாருங்க சார், என்ன இல்லை இந்த பையனுக்கு? இதெல்லாம் தேவையா? நியூஸ் பேப்பர், டிவி, எங்க பார்த்தாலும் இவன் படம். சொந்தக்காரங்க ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை விட்டுருங்க சார் ப்ளீஸ், கேஸ் எல்லாம் வேண்டாம். அப்புறம் உங்க ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க. யோ, அதான் அவர் வந்துட்டார்ல, போ என் பையனை கூட்டிட்டு வா. இதை பாருங்கம்மா, உங்க பையன் தப்பு பண்ணியிருக்கான். கோர்ட் என்ன சொல்லுதோ அப்படி செய்யலாம். கோர்ட் ஏற்கனவே சொல்லியாச்சு. பெயில். பெயில்? எஸ். அன்னைக்கு ஹோட்டலில் இருந்தாங்களே உங்கள் கான்ஸ்டபிள்ஸ் 2 பேர், அவங்க மிஸ்டர் அஜய் மல்ஹோத்ரா ரூம்லேயே இல்லை, வெளில இருந்தாருன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அச்சா, பொண்ணுங்க தனியாக வேறு ரூமில் இருந்ததா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெயில் சார். ஐயோ தப்பா இருக்க. தேர்ட் பேஜ்ல ரைட்ல இருக்க வேண்டிய ஸ்டாம்ப் லெஃப்ட்ல இருக்க. சார், சேம் பேப்பர் சேம் பேஜ். ரைட்ல இருந்தானா லெஃப்ட்ல இருந்தானா இட்ஸ் சேம். நோ நோ நோ, ரைட்ல இருக்க வேண்டியது ரைட்ல தான் இருக்கணும். போய் மாத்திட்டு வாங்க. அது வரைக்கும் உங்க பையன் இங்க சேஃபா இருப்பான். பட் சார், போவோம். ரொம்ப ஈஸியாக என் பையனை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவேன். இல்ல சார், 4 கான்ஸ்டபிள் அடிச்சிருக்கான், 2 பேர் ஐசியூல இருக்காங்க, 6 பொண்ணுங்க. கிட்னாப் கேஸ், இன்னும் மெடிக்கல் ரிப்போர்ட் வரல. மேபி ரேப் கேஸ் ஆகலாம். எல்லாரும் அண்டர் 17. ட்ரக் வேற கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு 16 வருஷம் ஜெயில். ஓ, கான்ஃபிடன்ஸ். குட். என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கோ. இல்லைன்னா கமிஷனர் ஆஃபீஸில் பல பேர் காணாமல் போவாங்க. 2 போலீஸ் ஐசியூல இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீங்களும் கடவுளை வேண்டிக்கங்க. இவங்க 2 பேரோட யூனிஃபார்ம் கட்டிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. சாரி சார். நான் சொல்ற மாதிரி ஒரு புதுசா ரிப்போர்ட் போட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்க சார். இது அர்ஜென்ட் கேஸா போட்டு 2-3 நாள் அவன் வெளியே வராம உள்ள தள்ளிடுங்க. ஓகே? ஓகே சார். An Indian criminal has been arrested in Thailand for using fake passport. I want him to be deported back to India immediately. Okay, sir. Please come. Please have a seat, sir. Ambassador is in a meeting, sir. Thank you. அவன் எப்படி அங்க மாட்டினானே எனக்கு புரியல. தாய்லாந்துல இருக்கிற நம்ம ஆளுங்க, ஹையர் ஆபீஷியல்ஸ் எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணுங்க. I want my son back. Do you all understand? Yes, sir. ஹலோ. உங்க பையனை தாய்லாந்து போலீஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்றீங்க போல. Who's this? ஆதித்யா அருணாச்சலம், கமிஷனர் ஆஃப் போலீஸ், மும்பை. நீயா? உங்க ஆளுங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் தாய்லாந்து போலீஸ் உன் பையனை வெளியே விட மாட்டாங்க. நான் ஒரு வழி சொல்லிட்டா, நீ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொன்னா தாய்லாந்து கவர்மெண்ட் கேட்க மாட்டாங்க. ஆனா இந்தியன் கவர்மெண்ட் சொன்னா கேட்பாங்க. நாசிக் ஜெயில இருக்கிறது உன் பையன் தான் சொல்லி 8 கவர்மெண்ட் ஆபீசர் சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பொய்யன் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டை ஆட்டம் கண்டிடும். இது அவங்க கிட்ட சொல்லுங்க, பதறிடுவாங்க. இந்தியன் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் கிட்ட பேச சொல்லுங்க, உடனே உங்க பையனை ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்க சங்கடமான நேரத்தில் இவ்வளவு உதவி பண்றோம். இதை மைண்ட்ல வச்சு நமக்கு அப்பப்போ கோஆபரேட் பண்ணுங்க பாஸ். தேங்க்யூ. அந்த கமிஷனரே ஃபோன் பண்ணி ஐடியா கொடுக்கணும். I'm confused. மாட்டியும் விட்டுறான், ஐடியாவும் தரான். ஏதாவது உள்குத்து இருக்குமா? எனக்கு தெரிஞ்சதுல உள்குத்து எதுவும் இல்லை. அவன் சொல்ற மாதிரி அஜய தாய்லாந்து ஜெயிலிருந்து வெளில கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் அவனை வேற கண்ட்ரிக்கே மாத்திடலாம். இந்நேரம் போய் சொன்ன 8 ஆஃபீஸர்ஸும் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட போய் நின்று இருப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட் தாய்லாந்து கவர்மெண்ட் கிட்ட அந்த பையனை ரிலீஸ் பண்ண சொல்லி பேசுவாங்க. அந்த கவர்மெண்ட் இந்த எம்பசிக்கு ஃபோன் பண்ணி இவங்க அஜய் மல்ஹோத்ரா பாஸ்போர்ட் ஒரிஜினல் தான் சொல்றதுக்கு இப்போ நம்மளை கூப்பிடுவாங்க. Please come. See, Mr. Commissioner, I just spoke with the Thailand government. They have confirmed that the passport copy you gave and the person they have arrested are the same. There is no confusion, sir. Our Thailand police has released you. I appreciate. எடா சாப்பர் நாசிக் ஜெயில்.
குல்தீப், எப்படி இருக்க? ஆச்சரியமா இருக்கா? என் பேர் எப்படி? நீ தான் அஜய் மல்ஹோத்ரா ப்ரூவ் ஆயிடுச்ச கண்ணா. இனிமேல் நமக்குள்ள என்ன இருக்கு? என்னால தான் ஒன்றும் பண்ண முடியலையே. ஆமா, நீ வயசானவங்களா பார்த்து கொள்ளுவியாமே, அது ஏன் கண்ணா? அதுவா, வயசானவங்க கொள்றது ரொம்ப ஈஸி சார். அவங்களால தான் ஓட முடியாது, திரும்பி அடிக்கவும் முடியாது. ஆமா இல்ல? ஆமா, அதனால தான் அவங்களா டார்கெட் பண்ணி கொன்னு பழகிட்டேன் சார். அவங்களை கொள்வது ரொம்ப ஈஸி. ஈஸி சார். சும்மா டக்கு டக்குன்னு கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அஜய் மல்ஹோத்ரா was shot dead by Commissioner of Police Mumbai for self defense. ஆபீசர்ஸ்க்கு பிரஸ்க்கு சொல்லிடுங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே பாடியை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க போறாங்கன்னு சொல்லி பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருங்க. என்ன பாக்குற? ஒரிஜினலாவே நான் வில்லன். இது எப்படி இருக்கு? பையனை காப்பாற்ற போய் இப்போ 18 பேர் மாட்டிக்கிட்டோம். பாடியை ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து செக் பண்ணணும். அப்புறம் பொதுமக்கள் பிரஸ் பார்வைக்கு பாடியை ஜெயிலேருந்து வெளியில் கொண்டு வந்து வைப்பாங்க. பாடி ஜெயிலேருந்து வெளியே வந்த உடனே ப்ராக்ஸி பண்ணது வெளியே தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக ப்ராப்ளம் நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல அவங்க எல்லாருக்கும், இன்க்ளூடிங் போத் த கவர்மெண்ட்ஸ். நாங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். ஒட்டு மொத்தமா அழிய போறோம். எல்லாம் உன் பையனை காப்பாற்ற போய்தான். ஹலோ, ஸ்பீக்கர்ல போடு கண்ணா. முன்ன மாட்டிருந்தா ப்ராக்சில நீங்க மட்டும்தான் மாட்டிருப்பீங்க. இப்போ 2 ஜட்ஜு, ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிட் பார்ட்டி, உள்துறை மினிஸ்டர், ஒரு கலெக்டர், இந்தியா, தாய்லாந்து 2 கண்ட்ரி இன்வால்வ்டு. இன்டர்நேஷனல் நியூஸ் இல்ல. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பீங்களே. நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டா? ஒண்ணு, உண்மையை ஒத்துக்கிட்டு அத்தனை பேரும் உள்ள போறது, நீ உன் பையன் எல்லாரும் சேர்த்து. இன்னொன்னு, தாய்லாந்துல இருந்து உன் பையனை ரகசியமா வரவழைச்சு அவனை அதே இடத்துல ஷூட் பண்ணி பாடியை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வரும். 1 பெருசா 11 பெருசா நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. பாத்துக்கங்க, உங்க சங்கடமான நேரத்துல போலீஸ் இவ்வளவு உதவி பண்ணுது. இதை மைண்ட்ல வச்சுட்டு எனக்கு அப்பப்போ கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே? தற்போது நமது செய்தியாளர்கள் நாசிக் சிறைக்கு வெளியேதான் இருக்கிறார்கள். அங்கு தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் அஜய் மல்ஹோத்ராவின் உடல் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் என்று கமிஷனர் ஆதித்ய அருணாச்சலம் தெரிவித்திருக்கிறார். இறந்தது அஜய் மல்ஹோத்ராவா அல்லது வேறு யாரேனும் ஒருவரா என்ற சந்தேகம் எழுந்து வந்த நிலையில் உடலை பார்த்த பின்னர் அதற்கான விடை இன்னும் சற்று நேரத்தில் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம். அவர் சொன்ன 2 வழியை தவிர எனக்கு வேற எந்த வழியும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப நம்ம எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு ஏன் ஒரே பையனை பலி கொடுக்க சொல்றீங்க? இல்ல, உங்க பையனை காப்பாத்த போய் தான் இப்ப 18 பேரும் மாட்டிக்கிட்டோம். இந்த வயசுல ஜெயிலுக்கு போக முடியுமா? இப்ப இவங்களை சேவ் பண்றது உங்க டியூட்டி. இந்த பாருங்க, நீங்க ஏதோ பண்ணி தொலைங்க, என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். பெரிய பிரச்சனையில மாட்ட போறோம். பிரைவேட் ஜெட்ல தாய்லாந்துல இருந்து கிளம்பிட்டான். அவனுக்கு இன்னும் விஷயம் சொல்லுங்க. லிசன், என்ன பண்றதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தாய்லாந்துல ஆம்ஸ்டர்டாம் என்ன வரியா? அட என்ன மெயின் கேட் பக்கம் பிரஸ் எல்லாம் இருக்கு. என்ன என்ன என்னாலலாம் ரொம்ப நேரமா டெட் பாடியா நடிக்க முடியாது. 9 inches என்ன டெட் பாடியா நீ நடிக்கலாம் தேவையில்லை. So, Ajay Malhotra has been shot dead and replaced. கெட்ட பையன். தைரியமா இருங்க. உங்க வைஃப் எப்படி தைரியமா இருக்காங்கன்னு பாருங்க.
என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எல்லாரையும் அடிக்க போறான் அவன். இவன் என் பையன் இல்லை. 27 வருஷத்துக்கு முன்னால போரிவெளியில போலீஸ்காரங்களை எரிச்சு கொன்னு தப்பிச்சு போனானே, அந்த ஹரி சோப்ராவோட பையன்டா. வருஷத்துக்கு ஒரு தடவை அனுப்பி வைப்பேன். 2 வயசுல என்கிட்ட கொடுத்துட்டு போனான். அவன் இப்ப வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? எல்லாமே மொத்தமா முடிச்சிடும். இந்த இடம் சேஃப் தானே? இது என் பழைய டிவி சேனல் ஆஃபீஸ். இப்போ ஃபங்க்ஷன் ஆகல. ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூர். இவங்கெல்லாம் கிரிமினல்ஸ் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ். அவன் எங்க இருக்கான்? உள்ள பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் என் பையன் மாதிரி தான் வளர்த்துட்டு வந்தேன். அது அந்த புதைச்சிங்களா எரிச்சிங்களா? இல்லை பாய், அவனுக்கு நல்ல சடங்கெல்லாம் பண்ணி தான் பாய் ठीक से एकदम. உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கம் 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 கூட. பியூட்டிஃபுல். எவ்வளோ அழகா இருக்குல்ல? இது அப்படி குத்தி உள்ள போய் கோடம் மாதிரி வெறிஞ்சுக்கும். அப்புறம் அதை திருப்பி இப்படி வெளியில இழுத்து எடுத்தாதான் மூட முடியும். வேணாம் பாய், நான் சொல்ல கொஞ்சம் பாய். ஜெர்மன் மேட், பியூட்டிஃபுல். குத்தி கட்டவா? வேணாம் பாய், வேணாம். இங்க இங்க இங்க. நான் சொல்றத பத்தி கேளுங்க. This is for my son. டேய், ரொம்ப கத்துறாண்டா. தூக்கிட்டு போங்கடா. போங்க போங்க. அப்படி வரும்போது என் கத்தி எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். அது என்னோட ஃபேவரட். அந்த போலீஸ் கமிஷனர் இப்ப இங்க இருக்கான். அவன் சாவல. போலீஸ் யூனிஃபார்ம் போடவே ஒவ்வொருத்தனும் பயப்படணும். என்ன இது லேடிஸ் எல்லாம் ஸ்டேஷனுக்குள்ள? பாருங்க சார், என்ன இல்லை இந்த பையனுக்கு? இதெல்லாம் தேவையா? நியூஸ் பேப்பர், டிவி, எங்க பார்த்தாலும் இவன் படம். சொந்தக்காரங்க ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை விட்டுருங்க சார் ப்ளீஸ். கேஸ் எல்லாம் வேண்டாம். அப்புறம் உங்க ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க. யோ, அதான் அவர் வந்துட்டார்ல, போ என் பையனை கூட்டிட்டு இதை வா. பாருங்கம்மா, உங்க பையன் தப்பு பண்ணியிருக்கான். கோர்ட் என்ன சொல்லுதோ அப்படி செய்யலாம். கோர்ட் ஏற்கனவே சொல்லியாச்சு. பெயில். பெயில்? எஸ். அன்னைக்கு ஹோட்டலில் இருந்தாங்களே உங்க கான்ஸ்டபிள்ஸ் 2 பேர், அவங்க மிஸ்டர் அஜய் மல்ஹோத்ரா ரூம்லயே இல்லை, வெளில இருந்தாருன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அச்சா, பொண்ணுங்க தனியா வேற ரூம்ல இருந்ததா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெயில் சார். ஐயோ தப்பா இருக்க. தேர்ட் பேஜ்ல ரைட்ல இருக்க வேண்டிய ஸ்டாப் லெஃப்ட்ல இருக்க. சார், சேம் பேப்பர் சேம் பேஜ். ரைட்ல இருந்தானா லெஃப்ட்ல இருந்தானா இட்ஸ் அ சேம். நோ நோ நோ, ரைட்ல இருக்க வேண்டியது ரைட்ல தான் இருக்கணும். போய் மாத்திட்டு வாங்க. அது வரைக்கும் உங்க பையன் இங்க சேஃபா இருப்பான். பட் சார், போவோம். ரொம்ப ஈஸியா என் பையனை வெளியில கூட்டிட்டு வந்துடுவேன். இல்ல சார், 4 கான்ஸ்டபிள் அடிச்சிருக்கான். 2 பேர் ஐசியூல இருக்காங்க. 6 பொண்ணுங்க. கிட்னாப் கேஸ். இன்னும் மெடிக்கல் ரிப்போர்ட் வரல. மேபி ரேப் கேஸ் ஆகலாம். எல்லாரும் அண்டர் 17. ட்ரக் வேற கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு
16 வருஷம் ஜெயில். ஓ கான்ஃபிடன்ஸ் குட். என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கோ. இல்லைன்னா கமிஷனர் ஆஃபீஸில் பல பேர் காணாமல் போவாங்க. 2 போலீஸ் ஐசியூல இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீங்களும் கடவுளை வேண்டிக்கங்க. இவங்க 2 பேரோட யூனிஃபார்ம் கழட்டிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. சாரி சார். நான் சொல்ற மாதிரி ஒரு புதுசா ரிப்போர்ட் போட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்க. இது அர்ஜென்ட் கேஸா போட்டு 2-3 நாள் அவன் வெளியே வராம உள்ள தள்ளிடுங்க. ஓகே ஓகே சார். An Indian criminal has been arrested in Thailand for using fake passport. I want him to be deported back to India immediately. Okay, sir. Please come. Please have a seat, sir. Ambassador is in a meeting, sir. Thank you. அவன் எப்படி அங்க மாட்டினானே எனக்கு புரியல. தாய்லாந்துல இருக்கிற நம்ம ஆளுங்க ஹையர் ஆபீஷியல்ஸ் எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணுங்க. I want my son back. Do you all understand? Yes, sir. ஹலோ. உங்க பையனை தாய்லாந்து போலீஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்றீங்க போல. Who's this? ஆதித்யா அருணாச்சலம் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மும்பை. நீயா? உங்க ஆளுங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் தாய்லாந்து போலீஸ் உன் பையனை வழி விட மாட்டாங்க. நான் ஒரு வழி சொல்லிட்டா, நீ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொன்னா தாய்லாந்து கவர்மெண்ட் கேட்க மாட்டாங்க. ஆனா இந்தியன் கவர்மெண்ட் சொன்னா கேட்பாங்க. நாசிக் ஜெயில இருக்குது உன் பையன் தான் சொல்லி 8 கவர்மெண்ட் ஆபீசர் சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பொய்யன் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டை ஆட்டம் கண்டிடும். இது அவங்க கிட்ட சொல்லுங்க, பதறிடுவாங்க. இந்தியன் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் கிட்ட பேச சொல்லுங்க, உடனே உங்க பையனை ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்க சங்கடமான நேரத்தில் இவ்வளவு உதவி பண்றோம். இதை மைண்ட்ல வச்சு நமக்கு அப்பப்போ கோஆபரேட் பண்ணுங்க பாஸ். தேங்க்யூ. அந்த கமிஷனரே ஃபோன் பண்ணி ஐடியா கொடுக்கணும். ஐம் கன்ஃபியூஸ்ட். மாட்டையும் விடுறான், ஐடியாவும் தரான். ஏதாவது உள்குத்து இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு இதில் உள்குத்து எதுவும் இல்லை. அவன் சொல்ற மாதிரி அஜய தாய்லாந்து ஜெயிலிருந்து வெளில கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் அவனை வேற கண்ட்ரிக்கே மாத்திடலாம். இந்நேரம் போய் சொன்ன 8 ஆஃபீஸர்ஸும் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட போய் நின்று இருப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட் தாய்லாந்து கவர்மெண்ட் கிட்ட அந்த பையனை ரிலீஸ் பண்ண சொல்லி பேசுவாங்க. அந்த கவர்மெண்ட் இந்த எம்பசிக்கு ஃபோன் பண்ணி இவங்க அஜய் மல்ஹோத்ரா பாஸ்போர்ட் ஒரிஜினல் தான் சொல்றதுக்கு இப்போ நம்மளை கூப்பிடுவாங்க. Please come. See, Mr. Commissioner, I just spoke with the Thailand government. They have confirmed that the passport copy you gave and the person they have arrested are the same. There is no confusion, sir. Our Thailand police has released you. I appreciate. Yada Chapar Nasik jail. Hi Kuldeep. எப்படி இருக்க? ஆச்சரியமா இருக்கா? என் பேர் எப்படி? நீ தான் அஜய் மல்ஹோத்ரா ப்ரூவ் ஆயிடுச்சக்கண்ணா. இனிமே நமக்குள்ள என்ன இருக்கு? என்னால தான் ஒன்றும் பண்ண முடியலையே. ஆமா, நீ வயசானவங்களா பார்த்து கொள்ளுவியாமே, அது ஏன் கண்ணா? அதுவா, வயசானவங்க கொள்றது ரொம்ப ஈஸி சார். அவங்களால தான் ஓட முடியாது, திரும்பி அடிக்கவும் முடியாது. ஆமா இல்ல? ஆமா. அதனால தான் அவங்களா டார்கெட் பண்ணி கொன்னு பழகிட்டேன் சார். அவங்களை கொள்வது ரொம்ப ஈஸி சார். சும்மா டக்கு டக்குன்னு கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். Ajay Malhotra was shot dead by Commissioner of Police Mumbai for self-defense. Officers க்கு பிரஸ்க்கு சொல்லிடுங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே பாடியை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க போறாங்கன்னு சொல்லி பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருங்க. என்ன பாக்குற? ஒரிஜினலாவே நான் வில்லன். இது எப்படி இருக்கு? பையனை காப்பாற்ற போய் இப்போ 18 பேர் மாட்டிக்கிட்டோம். பாடியை ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து செக் பண்ணணும். அப்புறம் பொதுமக்கள் பிரஸ் பார்வைக்கு பாடியை ஜெயிலிருந்து வெளியில கொண்டு வந்து வைப்பாங்க.
பாடி ஜெயிலிருந்து வெளியே வந்த உடனே ப்ராக்ஸி பண்ணது வெளியே தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக ப்ராப்ளம் நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல அவங்க எல்லாருக்கும், இன்க்ளூடிங் போத் த கவர்மெண்ட்ஸ். நாங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டோம், ஒட்டு மொத்தமா அழிய போறோம். எல்லாம் உன் பையனை காப்பாத்த போய்தான். ஹலோ, ஸ்பீக்கர்ல போடு கண்ணா. முன்ன மாட்டிருந்தா ப்ராக்சில நீங்க மட்டும்தான் மாட்டிருப்பீங்க. இப்போ 2 ஜட்ஜு, ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிட் பார்ட்டி, உள்துறை மினிஸ்டர், ஒரு கலெக்டர், இந்தியா, தாய்லாந்து 2 கண்ட்ரி இன்வால்வ்டு. இன்டர்நேஷனல் நியூஸ் இல்ல. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பீங்களே. நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டா? ஒண்ணு, உண்மையை ஒத்துக்கிட்டு அத்தனை பேரும் உள்ள போறது, நீ உன் பையன் எல்லாரும் சேர்த்து. இன்னொன்னு, தாய்லாந்துல இருந்து உன் பையனை ரகசியமா வரவழைச்சு அவனை அதே இடத்துல ஷூட் பண்ணி பாடியை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வரும். 1 பெருசா 11 பெருசா நீங்களே முடிவு பண்ணிக்க. பாத்துக்கங்க, உங்க சங்கடமான நேரத்தில் போலீஸ் இவ்வளவு உதவி பண்ணுது. இதை மைண்ட்ல வச்சுட்டு எனக்கு அப்பப்போ கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே? தற்போது நமது செய்தியாளர்கள் நாசிக் சிறைக்கு வெளியேதான் இருக்கிறார்கள். அங்கு தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் அஜய் மல்ஹோத்ராவின் உடல் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் என்று கமிஷனர் ஆதித்ய அருணாச்சலம் தெரிவித்திருக்கிறார். இறந்தது அஜய் மல்ஹோத்ராவா அல்லது வேறு யாரேனும் ஒருவரா என்ற சந்தேகம் எழுந்து வந்த நிலையில் உடலை பார்த்த பின்னர் அதற்கான விடை இன்னும் சற்று நேரத்தில் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம். அவர் சொன்ன 2 வழியை தவிர எனக்கு வேற எந்த வழியும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப நம்ம எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு ஏன் ஒரே பையனை பலி கொடுக்க சொல்றீங்க? இல்ல, உங்க பையனை காப்பாத்த போய் தான் இப்ப 18 பேரும் மாட்டிக்கிட்டோம். இந்த வயசுல ஜெயிலுக்கு போக முடியுமா? இப்ப இவங்களை சேவ் பண்றது உங்க டியூட்டி. இத பாருங்க, நீங்க ஏதோ பண்ணி தொலைங்க, என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். பெரிய பிரச்சனையில மாட்ட போறோம். பிரைவேட் ஜெட்ல தாய்லாந்துல இருந்து கிளம்பிட்டான். அவனுக்கு இன்னும் விஷயம் சொல்லல. லிசன், என்ன பண்றதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தாய்லாந்துல ஆம்ஸ்டர்டாம் என்ன வரியா? அட என்ன மெயின் கேட் பக்கம் பிரஸ் எல்லாம் இருக்கு. என்ன என்ன என்னாலலாம் ரொம்ப நேரமா டெட் பாடியா நடிக்க முடியாது. 9 inches என்ன டெட் பாடியா நீ நடிக்கலாம் தேவையில்லை. So, Ajay Malhotra has been shot dead and replaced. கெட்ட பையன். தைரியமா இருங்க. உங்க வைஃப் எப்படி தைரியமா இருக்காங்கன்னு பாருங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எல்லாரையும் அழிக்க போறான் அவன். இவன் என் பையன் இல்ல. 27 வருஷத்துக்கு முன்னால போரிவெளியில போலீஸ்காரங்களை எரிச்சு கொன்னு தப்பிச்சு போனானே, அந்த ஹரி சோப்ராவோட பையன்டா. வருஷத்துக்கு ஒரு தடவை அனுப்பி வைப்பேன். 2 வயசுல என்கிட்ட கொடுத்துட்டு போனான். அவன் இப்ப வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? எல்லாமே மொத்தமா முடிஞ்சிடும். இந்த இடம் சேஃப் தானே? இது என் பழைய டிவி சேனல் ஆஃபீஸ். இப்போ ஃபங்க்ஷன் ஆகல. ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூர். இவங்கெல்லாம் கிரிமினல்ஸ் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ். அவன் எங்கே இருக்கான்? உள்ள பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கான்.
இது வரைக்கும் என் பையன் மாதிரி தான் வளர்த்துட்டு வந்தேன். அது அந்த புதைச்சிங்களா எரிச்சிங்களா? இல்லை பாய், அவனுக்கு நல்ல சடங்கெல்லாம் பண்ணி தான் பாய் டீக் சேர்த்தோம். உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கம் 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 கூட. பியூட்டிஃபுல். எவ்வளோ அழகா இருக்குல்ல. இது அப்படி குத்தி உள்ள போய் கோடம் மாதிரி விரிஞ்சுக்கும். அப்புறம் அதை திருப்பி இப்படி வெளியில் இழுத்து எடுத்தாதான் மூட முடியும். வேணாம் பாய், நான் சொல்ல கொஞ்சம் பாய். பாய், ஜெர்மன் மேட், பியூட்டிஃபுல். குத்தி கட்டவா? வேணாம் பாய், வேணாம். இங்க இங்க இங்க. சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. This is for my son. டேய், ரொம்ப கத்துறாண்டா, தூக்கிட்டு போங்கடா. போங்க போங்க. அப்படி வரும்போது என் கத்தி எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். அது என்னோட ஃபேவரட். அந்த போலீஸ் கமிஷனர் இப்ப இங்க இருக்கான். அவன் சாவல போலீஸ் யூனிஃபார்ம் போடவே ஒவ்வொருத்தனும் பயப்படணும்.